மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1% 2% கீழே விழுந்தாலே இன்வெஸ்டர் வந்து என்ன சார் இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட் சார், இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இந்த ட்ரெண்டை வச்சுட்டு கோல்டு விசஸ் மியூச்சுவல் ஜனவரி எண்டு வரையும் அப் ட்ரெண்டு, இனிமேல் ஒன்லி டவுன் ட்ரெண்டு தான். அந்த டவுன் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு நாள் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அக்ரெசிவாக போகணுமா இல்லை நம்ம வந்து மாடரேட்டாக போகணுமா அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க, இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, அதே மாதிரி சில்வர் 420 ரூபாலாம் வந்து வரத்துக்கு வந்து பல வருஷங்கள் கூட ஆகலாம். எமோஷனல் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அணுகினீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு இஸ் த பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட். ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பத்மநாபன் சார் இணைஞ்சிருக்காரு. அவரோட நிறைய விஷயங்கள் விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம சில விஷயங்களெல்லாம் மைண்டில் வைக்கணும். இப்போது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக அங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறோம்? இல்லை, நம்ம வந்து என்னென்னா இதை பொறுத்தவரையும் இதுக்கு வந்து பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபினான்ஸ். அதனால் ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து எந்த விதமான வெல்த்துமே இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குன்னா அவங்க அக்ரெசிவாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வெல்த் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அப்பிடைட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னதுன்னா அவங்க கொஞ்சம் மாட்ரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணாலும் போதும். ஓகேங்களா? பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் மணி இருக்குது. அதனால் வந்து ஒரு ஃபிக்ஸட் இது இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது. மெயினாக நான் எப்படின்னா சொல்லுவேன் அப்படின்னதுன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு நாள் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அக்ரெசிவாக போகணுமா இல்லை நம்ம வந்து மாடரேட்டாக போகணுமா அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க, இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் லாங் கரியர் இருக்குது, அப்போ அவங்க தாராளமாக அக்ரெசிவாக போகலாம். இன்னொருத்தர் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆக போகிறாங்க, அப்போ வந்து என்னென்னா தெர் இஸ் நோ ஃபர்தர் இன்ஃப்ளோ வராது. இந்த மணியை வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணும்போது அந்த பீரியடில் அவங்க வந்து கொஞ்சம் மாடரேட்டாக போகணும். அது மாதிரி தான் நம்ம வந்து டிவைஸ் பண்ணுவோம். சார், இப்போ கோல்டு அண்ட் சில்வர் நம்ம பார்க்குறோம். கோல்டுடைய ரேட் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு, சில்வர் வந்து கடுமையான வாலட்டியை சந்திச்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய மார்க்கெட்டை இப்போ பாதிக்குதா எப்படி? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து த லாஸ்ட்டு 18 months டு பி ப்ரிசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 எஸ்பெஷலி இப்போ தான் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து யூஎஸ்ஸுடைய பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வாலட்டிலிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது, இன்னும் கூட இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 yearsல வந்து தங்கம் வந்து கிட்டத்தட்ட 100% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. சில்வர் வந்து 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, எப்போதுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர், லாஸ்ட்டு 10 years, லாஸ்ட்டு 5 years அல்லது லாஸ்ட்டு 15 yearsல என்ன ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ரிட்டர்ன் தான் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போ வந்து நீங்கள் பிஃபோர் 2025 ஜனவரி 2025க்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அல்லது ஒரு 7 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அல்லது ஒரு 15 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா தங்கத்துடைய ரிட்டர்ன் வந்து 10% கீழே தான், 10% மேலேயே கிடையாது. ஆனால் லாஸ்ட்டு 2 yearsல வந்து 100%. இப்போ லாஸ்ட்டு 2 yearsல 100% ரிட்டர்ன் கிடைச்சதுனால சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னதுன்னா லாஸ்ட்டு 3 year ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 5 years ஆகிடுச்சு, 7 years ஆகிடுச்சு, 10 years ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10லேருந்து இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னதுன்னா லாஸ்ட்டு 10 year ரிட்டர்ன் வந்து க்ளோஸ் டு 17% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து அடுத்த பார்வை. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தங்கம் வந்து பீக்லேருந்து, அதாவது 16,800லேருந்து இன்றைக்கி வந்து 14,420 அதில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஃபால்னு பார்த்தீங்கன்னா அந்த பீக்லேருந்து ஃபால் வந்து பார்த்திங்கன்னா 14% வந்து கீழே இருந்து இறங்கியிருக்கு. இந்த திருப்பி அதே இதை நம்ம ரீச் பண்ணணும்னா 17% வந்து
அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அதை ரீச் பண்ண முடியும். ஒன்று. அதே இதில் சில்வரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, சில்வர் வந்து 420 ரூபா போனது பர் கிராம். இன்றைக்கி வந்து 280 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 33% வந்து 7 ட்ரேடிங் டேஸில் இறங்கியிருக்கு. 7 ட்ரேடிங்கில் 33% வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள். 10 நாளில் வந்து என்ன ஆயிருக்குனதுன்னா சில்வர் வந்து 33% இறங்கியிருக்கு. இந்த 33% இறங்கினது திருப்பி அதே லெவலுக்கு போகணும் அப்படின்னதுன்னா அது வந்து 50% வந்து குரோவ் ஆகும். 33% இன்க்ரீஸ் ஆனால் அங்கே போக முடியாது. 50% போனால் மட்டும்தான் திருப்பி அந்த 420 லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இது வந்து அடுத்த பார்வை. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, ஒரு எனி அசட் வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து ஒரு அண்டர்லைங் ஏதாவது ஒரு வேல்யூ ஏதாவது இருக்கும். இப்போ நீங்கள் சில்வர் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கோல்டை வந்து நம்ம ஒரு 3 இதாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இந்த ரேலிக்கு முன்னாடியே லெட்டஸ் அஸ்யூம் அவங்க வந்து ஒரு 100 பவுன் கோல்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த அவங்க 100 பவுன் அன்றைக்கி வந்து வச்சுருந்த இது வந்து ஒரு 50 லட்ச ரூபா அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து அது 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ யாருமே இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருமே இந்த தங்கத்தை விற்க மாட்டாங்க. கரெக்டாக தங்கம் இன்றைக்கி இருந்தது, இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யாரும் அந்த தங்கத்தை விற்க மாட்டாங்க. அதனால் வந்து அதோடைய வேல்யூ வந்து அவங்களால அதை என்கேஷ் பண்ண முடியாது. ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு கார் வாங்குறதோ, அல்லது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தங்கம் இஸ் எமோஷ்னலி கனெக்டட் வித் த பர்சன். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏற்கனவே நான் வந்து 10,000 போகாது, நானே 10,000 போகாதுன்னு சொல்லியிருக்கேன். 10,000 அப்போ வாங்கிக்கலாம், அல்லது 11,000 வாங்கிக்கலாம், 12,000 வாங்கலாம், இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவங்க இவ்வளோ தூரம் போனதுனால அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னதுன்னா பெருசாக வாங்கவே இல்லை, வெளியிலேயே நிற்கிறாங்க. இது அடுத்த பார்ட். ஓகே, இப்போ ஒரு தங்க வியாபாரி நகைக்கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் கேள்விப்பட்ட வரையும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1000 கிலோ தங்கம் இருந்ததுன்னா ஒரு 100 கிலோ தங்கம் நான் விற்றுட்டேன் அப்படின்னதுன்னா திருப்பி 100 கிலோவுக்கு நான் வந்து ஆர்டர் போடணும். அந்த ஆர்டர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட், புரியுதுங்களா? அப்போ தான் வந்து அது ஒரு 100 போச்சுனதுன்னா 100 வரணும். ஸோ தட் அந்த 1000 வாட் எவர் பி இதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்களும் வந்து எல்லாத்தையுமே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கினது அந்த ரேட்டு கிடையாது. இவங்களுடைய ரேட்டுமே வந்து எவ்ரி டைம் வாங்குறாங்க, திருப்பி விற்கிறத வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஓகே. ஜஸ்ட் இமேஜின் 29th ஜனவரி 16,800 ரூபாய்க்கு இருந்தது. சப்போஸ் அன்றைக்கி அதுக்கு முன்னாடி ஒரு 100 பவுன் விற்றுருந்தாங்கன்னா அன்றைக்கி அவங்க 16,800 அவங்க நகைக்கடைக்காரங்க வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து 14% டவுன். ஸோ இந்த ஹோல் இதில் வந்து பார்த்தோன்னா நகைக்கடைக்காரங்க வந்து கண்டிப்பாக பணம் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக தங்கம் இவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நகைக்கடைக்காரங்களுக்கெல்லாம் பயங்கரமாக 100-150% அவங்களுக்கு க்ரோத் அப்படின்னதுன்னா அது வந்து கிடையாது. இது வந்து அடுத்த பார்ட். நம்ம இவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் வந்து என்ன அப்படின்னதுன்னா, கோல்டு வந்து லாஸ்ட்டு சோ மெனி டிக்கெட்ஸ் ஈவன் அ செஞ்சுரி அது 10%க்கு மேலே க்ரோத்தே கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னதுனா நம்ம வந்து ஒரு இதை வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஃபண்டு மூலமாக நம்ம கொஞ்சம் மணியை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா அதுக்கான கோல்டை வாங்கி வச்சுக்கணும். நான் கேள்விப்பட்ட வரையும் கவர்மெண்ட் அது மாதிரி பண்ணலை, அல்லது ஏதோ கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னன்னு விலை ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஃபண்டை வந்து நிறுத்தியே 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ எல்லாருக்கும் இப்போ எக்ஸிட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட்டும் இந்த கோல்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நம்ம சொல்கிறோம், நம்ம எல்லாம் ஒரு காமன் மேன், ஒரு கவர்மெண்ட்டே வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்பிரடிக்டபிள் அசட். ஸோ இதில் என்ன நம்ம ஒன்று பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆகாது, அது கீழே தான் வரணும், கீழே தான் வரணும். பட் நம்ம இந்த டீக்ளைன் வந்து ரொம்ப அதிகமான டீக்ளைனாக நம்ம ஒரு கிராஷ் அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 3000-2000க்குள்ளே தான் அந்த டீக்ளைன் ப்ளே பண்ணும் அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒப்பீனியன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபால் வந்துருக்கு. சரி, நீங்கள் எப்போதுமே அதாவது க்ரோத் வந்து
எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது கீழே வரலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6000லேருந்து தங்கம் வந்து 16,000 போச்சு நான் ஸ்டாப், பெருசாக ஏறவே. நீங்கள் 6000லேருந்து நீங்கள் பாருங்கள், என்றைக்கு 6000 டச் ஆனதோ அதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. சும்மா கொஞ்சோண்டு கீழே இறங்கியிருக்குமே ஒழிய இட் இஸ் கண்டினியூஸ்லி ரைசிங் ஃப்ரம் 6,000 to 16,000. அவ்வளோ தூரம் இறங்கினதுன்னா அது கீழே வந்து தான் ஆகணும். இந்த 2000 3000ங்கிறதெல்லாம் வந்து இது கிடையாது. பட் எவ்வளோ வரும் என்னங்கிறது, ஏன்னா இன்றைக்கி இதை வந்து இட் இஸ் மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அசட் கிளாஸ். இப்போ நம்ம ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வந்து எவ்ரி வில் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தட் இந்த வேல்யூ. என்னை பொறுத்த வரையும் திருப்பி சொல்கிறேன், இது வந்து நிறைய கீழே வரும். அது இந்த வருஷமே வருமா இல்லை இந்த மாதமே வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக ட்ரெண்ட் இப்போ முன்னாடி அதாவது டில் ஜனவரி எண்டு வரையும் அப் ட்ரெண்டு, இனிமேல் ஒன்லி டவுன் ட்ரெண்டு தான். அந்த டவுன் வந்து அப்படியே ஃப்ரீ ஃபாலாக வரப்போதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போதா வில் பி த டைம் ட்ரெண்டு. திருப்பி 16,800 பிரேக் பண்ணுறதுக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து இட் ஹேஸ் டு கம் டவுன். அதே மாதிரி சில்வர் 420 ரூபாலாம் வந்து வரத்துக்கு வந்து பல வருஷங்கள் கூட ஆகலாம். இது வந்து என்னுடைய இது. ஐ கேன் பி ராங் ஆல்சோ. நான் எந்த பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கமாடிட்டி இவ்வளவு பெருசாக இன்க்ரீஸ் ஆனதுனால அது கீழே வரத்துக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆல்டர்னேட் கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க சார். இப்போது சில்வரை தாண்டி இப்போ காப்பரில் வந்து எல்லாருடைய பார்வையும் போகுது. காப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க, நாளைக்கு இது கூட நாளைக்கு எப்படியோ ரேட் ஏறிடுமோ, இல்லை காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஷேர் மார்க்கெட்டில் காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும். ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா கமாடிட்டிலேயே இவ்வளவு நாள் வரையும் கோல்டை தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுனாங்களே ஒழிய, இன்ஃபேக்ட் கோல்டை மட்டும்தான் நம்ம அடகே வைக்க முடியும். சில்வரெல்லாம் அடகு வச்சு நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஓகேங்களா? இவ்வளவு நாளாக கோல்டு மட்டும்தான் ஒரு அல்டர்னேட்டிவ் கமாடிட்டியில் ஒரு அசட் கிளாஸ் காமன் மேன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது மட்டும்தான் இருந்தது. ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி வந்து சில்வர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹைலைட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டில் பார்த்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையும் சில்வரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சில்வருடைய டிமாண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. எல்லா மொபைல் ஃபோன்லேயும் சில்வர் யூஸ் பண்ணணும், கார் பேட்டரியில் வந்து அதுக்கு யூஸ் பண்ணணும், சிப்பில் யூஸ் பண்ணணும், செமிகண்டக்டரில் யூஸ் பண்ணணும், எவ்ரிவேர் வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்குது சில்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 1 வீக்கில் இவ்வளோ விழுந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில்வர் அங்கெல்லாம் யூஸே பண்ணுறதில்ல, சில்வர் வந்து காஜு கத்திலியில் சில்வர் ஃபாயிலுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஜோக்காக வந்து சில்வர் வந்து கிராஷ் லெவலுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35%. இப்போ நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1% 2% கீழே விழுந்தாலே இன்வெஸ்டர் வந்து என்ன சார் லாங் டேர்மில் போட்டிருக்கோம், பட் 1% ஒரே நாளில் வந்துச்சு, 2%ங்கிறாங்க. இது வந்து 33% ஒரு நாளில் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஃபால். அதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒருத்தர் அந்த லெவலில் வாங்கிட்டு உடனே கீழே வந்ததுன்னா எவ்வளவு இது பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர்னா எல்லாரும் விரும்பக்கூடிய அசெட் வந்து சில்வர் கோல்டு. ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா அது. காப்பரை பொறுத்தவரையும் நம்ம அடுத்த அல்டர்னேட்டிவ்னு சொன்னதுன்னா ஒரு காப்பர். ஸோ காப்பருக்கு அடுத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் என்ன பொறுத்தவரையும் என்னென்னா, மெட்டல்ஸுங்கிறது வந்து உபயோகத்துக்கு வச்சுக்கணுமே ஒழிய அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதக்கூடாது. ஏன்னா அதோடைய வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வந்து இன்ஹெரிண்ட் ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்றைக்கி ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இதாகுமே ஒழிய ஒரு கம்பெனிங்கிறது அப்படி கிடையாது. கம்பெனியை பொறுத்தவரை இன்றைக்கி 10 பேர் இருக்கக்கூடிய கம்பெனி நாளைக்கு 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்கன்னா கம்பெனி ஹேஸ் அ டெர்மினல் க்ரோத். அது மட்டும் கண்டினியூஸாக இது வந்து க்ரோ ஆகிறதுக்கே நிறைய சான்ஸ் இருக்குது. இதை பொறுத்தவரையும் சப்ளை அண்ட் டிமாண்ட் காப்பர் வந்து மேபி கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம், பட் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுறது வந்து என்னை பொறுத்தவரையும் நாட் அ குட் ஐடியா. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த காப்பர் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட் சார், இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இந்த ட்ரெண்டை வச்சுட்டு கோல்டு விசஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது என்னென்னா, நான் இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு கழிச்சு தான் எனக்கு அதோடைய ரிட்டர்ன், அல்லது 5 இயர்ஸ் கழிச்சு தான் என்னுடைய ரிட்டர்ன் வேணும். இதுதான் ஒரு இன்வெஸ்டருடைய பார்வை. அப்போ நான் பார்க்குறேன், லாஸ்ட்டு 18 மந்த்ஸ் சில்வர் வந்து 200% ஏறி இருக்கு, கோல்டு 125% ஏறி இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டு வந்து -10% இருக்கு. ஆஸ் அ காமன் பர்சன் எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இன்றைக்கி வந்து ஒன்று பார்கெனிங்கில் இருக்குது, இதில் இருக்குது அப்படின்னதுனா, ஏன்னா 2 வருஷமாக -10 தான் கொடுத்துருக்கிறதுனால இது நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரி
நிறைய தடவை கொடுத்துருக்கு. தெர் இஸ் அ எவிடன்ஸ் இன் த பாஸ்ட். அதே மாதிரி இந்த 18 monthsல 125 to 200% கொடுத்த எனி ரிட்டர்ன், அது வந்து ஈவன் ஸ்மால் கேப், அது ஈவன் ஈக்விட்டியாக இருந்தாலும் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் சப்சிக்வெண்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து அது கீழே வரதுக்கானது இதுதான் ஜாஸ்தி. ஸோ இட்ஸ் அ நோ பிரைனர். நீங்கள் வந்து எமோஷனாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அணுகினீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு இஸ் த பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட். இல்லைங்க அதை நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, பட் தங்கத்தில் வந்து என்றைக்குமே தங்கம் வந்து பொய்க்காது, அந்த மாதிரி எமோஷனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் நம்ம பேசலாம் எது வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரையும் தங்கமும் வெள்ளியும் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ரிட்டர்னை விட கம்மியாக தான் கொடுக்கும். அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுன்றீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் பண்ணக்கூடாதுங்கிறேன். முன்னாடி நீங்கள் 6000-8000 பண்ணியிருக்கலாம். இவ்வளோ ஏறினதுக்கப்புறமா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேங்கிற விஷயம் கிடையாது. அது வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி இம்பார்ட்டண்ட்டாக கன்சம்ஷன் அப்படின்னதுனா வேறு வழி இல்லைன்னா வாங்கல வழியே முதலீடாக இப்போ கருதுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரைட்டு வே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.